மிதுன ராசிக்காரங்களுக்கு 2025 2026 குரு பயிற்சி, குறிப்பா வக்ர பயிற்சி பலன்கள் பத்தின ஒரு முக்கியமான பார்வை இது. அதாவது 2025ல குரு கொஞ்சம் வித்தியாசமா பயிற்சி ஆகிறார். அதிசாரமா போறது, அப்புறம் வக்ரமா பின்னோக்கி வர்றதுன்னு. இதனால மிதுன ராசிக்கு என்னென்ன பாதிப்புகள் வரலாம், சில முக்கிய நேரங்கள், வாய்ப்புகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல பாருங்க, குரு பகவான் அக்டோபர் 19, 2025 அன்னைக்கு உங்க ராசியை விட்டுட்டு 2ஆம் இடமான கடக ராசிக்கு அதிசாரமா போறார். பொதுவா இது பணம், குடும்பத்துக்கு நல்ல இடம்தான். ஆனா குரு உங்களுக்கு சில தடைகள் தரக்கூடியவர். அதனால உடனே பெரிய நல்லது நடக்கும்னு நினைக்காதீங்க. 2ஆவதா, நவம்பர் 11, 2025ல குரு கடகத்துல வக்ரம் அடைறார். இது நல்லா கவனிங்க. இந்த வக்ரம் ஆரம்பிக்கிற நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 4, 2025 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியமான நேரம். உங்க திட்டங்களை செயல்படுத்த, முதலீடு பண்ண, புதுசா ஏதாவது ஆரம்பிக்க இது ரொம்ப நல்ல காலம். ஏன்னா உச்ச வீட்டுல குரு வக்ரமாகும்போது நல்ல பலன்கள் சீக்கிரம் கிடைக்கும். 3ஆவதா, டிசம்பர் 4, 2025ல குரு வக்ரமாவே மறுபடியும் உங்க ராசிக்கே, மிதுனத்துக்கே திரும்பி வரார். அப்போ முன்னாடி யோசனையா இருந்த விஷயங்கள், அதாவது வேலை, தொழில், வீடு வாங்குறது, இதெல்லாம் செய்யணும்னு ஒரு அழுத்தம் வரும். பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. கடைசியா இந்த வக்ர நிலை மார்ச் 11, 2026 வரைக்கும் இருக்கு. இந்த மொத்த காலத்திலையும் குருவோட அழுத்தம் இருந்தாலும் அவர் ஒரு சுபகிரகம் இல்லையா? அதனால வேலை, பதவி, தொழில், பணவரவு, பார்ட்னர்ஷிப், உறவுகள், இதிலெல்லாம் பெரும்பாலும் நல்லதையே செய்வார். மிதுன ராசிக்கு இந்த பயிற்சி ரொம்ப நாள் சாதகமாவே இருக்கு. ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் கொஞ்சம் பிரஷர் இருந்தாலும், நீங்க திட்டமிட்டதை செஞ்சு முடிக்கவும், நல்ல பலன்கள் அடையவும் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குது.